உலகெங்கும் உள்ள ரெட்சோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ இயர் ராசி பலன். எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் நியூ இயர் எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது நிறைய பார்த்து முடிச்சிட்டிங்கல்ல. இப்போ நம்ம ஸ்டைலில் இந்த நியூ இயர் ராசி பலன் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். மற்றவர்களுக்காகவே வாழ துடிக்கும் மீனராசினியர்களே, கிட்டத்தட்ட விரயச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனிக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய காலகட்டமா அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. கவனமாக அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு. யூஸ்வலி ஒன்றும் பெருசா கிடுப்புலன்லாம் வந்துட போதுங்கள மீனத்துக்கு. ஏன்னா நம்பாலே ரொம்ப சுபர் இல்லையா, அவர் வீட்டில் தான் சனி உட்காந்துருக்காரு. அதனால ஒன்றும் பெருசாலாம் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட மாட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். குடும்பத்தில் தேவையில்லாம அந்நிய தலையீடு வராம பார்த்துக்க வேண்டிய மிக முக்கியமான காலமாக மார்ச் மாசத்துலேருந்து மே மாசம் வரைக்கும் இருக்கு. யாரையும் எதிர்த்துக்க வேண்டாம். 7ஆம் இடம் அப்படின்றது ஆப்போசிட். உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய ஸ்பௌஸாக இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம், நீங்களுடைய எதிராளியாக இருக்கலாம், உங்களுடைய டீம் லீடராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். உங்களுக்குன்னா எனக்கு நீங்கள் இதுதான் 7ஆம் இடம். அப்போ இந்த 7ஆம் இடத்துல கேதுவுடைய பார்வை உங்களுக்கும், ராகுவுடைய பார்வை கேதுவுக்கும் இருக்கு. 10ஆவதுக்கு மிஸ்டர் சனி வேற உட்காந்துருக்காரு. அப்படின்ற போது ரொம்ப 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 கவனமா இருக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. வேலையை விட்டு போறேன் என்ன சொல்றியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் நம்ம தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கணும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரமா இருக்கு. யூஸ்வலா மீன ராசிக்காரங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அவங்கள மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. கழுவுற மீன்ல நழுவுற மீன்லாம் வேற யாரும் இல்லை, பிறந்தான் வரணும் புதுசா. இந்த ஒரு 4-5 ராசி இருக்கு. அவங்கள்ட்ட நம்ம பாடம் கத்துக்கணுமே நினைக்கிற மாதிரியான ராசியில முதன்மை ராசி இதுனா அது மீன ராசி தான். எங்க நைச்சியமா பேசணும், எங்க நேக்கா இருக்கணும், யாரை எப்படி கவுக்கணும், யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் எல்லாமே தெரிஞ்ச ஒரு பேராற்றல் பொருந்திய ஆட்கள் தான் மீனராசி ஆட்கள் இல்லையா. அதனால அவங்களுக்கு ரொம்ப விட்டு கொடுத்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி 1க்கு 10 தடவை யோசிச்சு தான் பேசுவாங்க. ஆனால் இந்த தடவை அவங்களையே கோவக்காரனா மாத்துறதுக்கான நேரமாகத்தான் கிரகங்கள் இயங்கிட்டு இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால உங்களுடைய கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இருக்கு. அண்டை அயலாருடன் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பியோட பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. நிஜமாவே உங்களுக்கு கெடுபலன்லாம் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க. எனக்கு என்ன ஆசை, எனக்கும் தான் சேர்ந்து பாதிக்க போகிறதுனால கெடுபலன்லாம் இல்லை, இதெல்லாம் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கரை நம்ம தாண்டி இறங்கும் போது கவனமாக இறங்கணும். ஒரு மலை மேலே ஏறுறோம், டக்குன்னு ஏறினா சர்ன்னு உருண்டு கீழே விழுந்துட மாட்டோமா, அப்போ இறங்கும் போது பார்த்து போங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயம் தான் ராசி பலன் சொல்றது. ஸோ இப்போ ஜென்மச்சனின்ற மேட்டு மேலே நீங்க ஏற போறீங்க. இப்போ விரயச்சனிலேருந்து அப்படி ஜென்மச்சனி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சர்ன்னு இறங்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து வருவதற்கான நேரம் இருக்கு. பார்த்து ஒரு குச்சியை வச்சு பொறுமையா இறங்கணும் அப்படின்னா கரெக்டா நம்ம போய் கரை சேர்ந்துருவோம். அந்த மாதிரி இப்போ நம்ம தலைக்கு மேல ராகு இருந்து பயங்கரமான லீலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களோட விஷயத்த அந்த மாதிரியான செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா வந்திருக்கும். அன்எக்ஸ்பெக்டேஷன் செலவு நிறைய பேருக்கு அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா விரயச்சனி அப்படின்றது ஒன்றும் பெருசாக பாதிச்சிருக்காது மீனராசியை பொறுத்த வரைக்கும். ஏதோ ஒரு செலவை கொடுத்துருக்குமே தவிர இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. நீங்க பார்த்தது ட்ரீசர் தான், ட்ரைலர் கூட இல்லை. ட்ரீசர் தான் பார்த்துருக்கீங்க. இந்த ட்ரைலர் எப்போ தெரியுமா பார்ப்பீங்க? கரெக்டாக மார்ச் மாசத்துலேருந்து மே மாசம் வரைக்கும் சனியோட ட்ரைலரை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஹிட் ஆக போதா இல்லை ஃப்ளாப் ஆக போதான்னு தெரிய போகுது. அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல தான் உட்காந்துருக்கீங்க. உட்காந்து வாட்ச் பண்ணுங்க, ஜாலியாக இருக்கும் லைஃப். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஐயோ அப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு அதை வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே பண்ண முடியாது. மீனராசி ரொம்ப யோசிப்பாங்க. ஒன்றுமே இருக்காது. அவன் என்ன நினச்சிருவான், இவன் என்ன நினச்சிருவா, நான் என்ன நினச்சிருவேன், இந்த மாதிரிலாம் தேவையில்லாத ஒரு கற்பனையை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் சில மீனராசிலாம் எனக்கு எல்லாம் தெரியும் போ அப்படின்ற மாதிரியான தன் ப்ராசஸ்க்குள்ளேயும் போயிடுவீங்க. ஏன்னா குரு அப்படின்றனால குருக்கு 2 விதமான கேரக்டர் இருக்கும். ஐயோ என் பிள்ளைங்க நல்லா படிக்கணுமே, ஐயோ என் பிள்ளைங்க ஊர் பண்ணுமே, ஐயோ நான் சென்டம் ரிசல்ட் காட்டிட்டுமே அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும். இன்னொரு என்ன தெரியுமா, நான் சொல்றதாண்டா கரெக்ட், நீ தாண்டா கேட்டாகணும் அப்படின்ற மாதிரியான கேரக்டரும் இருக்கும் இல்லையா. அப்போ மீனத்துக்கும் அதே கேரக்டர் தானே இருக்க போகுது. அதனால இந்த இடத்துல எல்லாம் சில 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 பஞ்சாயத்துகள் வருவதற்கான நேரம் அப்படின்றது இந்த 2025 வருஷம் அமோகமா ஆரம்பிக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பி கேர்ஃபுல் அப்படின்றத சொல்லிட்டு தான் இந்த 2025 வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். பேச்சில் கவனம் தேவை, பழகிற நபர்களிடம் கவனம் தேவை, மாறுற இடத்துல கவனம் தேவை. ரொம்ப 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 உஷாரா இருக்கணும். ஜென்மச்சனிலாம் எப்படி இருந்துச்சு நீங்க கேட்கணும். உங்களுக்கு கும்பராசி நண்பர்கள் யாராவது இருந்தா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, கதையா சொல்லுவாங்க. என் சொந்த வீட்டையே அந்தாலும் இந்த பாடுபடுத்தினாரு, உன் வீட்டுக்கு வாடகைக்கு தான் வந்திருக்காரு, உன்னை என்ன படுத்துவாரு பாருன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒன்றும் பெருசா பாதிப்பு இருக்காது. கடகத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாலுக்கு டைரக்டா பார்வை கிடைக்க போகுது இல்லை. ஸோ அப்படியே அமைதியாயே என்ன என் குடும்பத்தை ஏதாவது பண்றியான்னு சொல்லிட்டு குரு அங்கே தட்டி கேட்க ரெடியா இருப்பார். 2026 வருஷம் ஒன்றும் பெருசா பிரச்சனை சந்திக்க மாட்டீங்க. பட் இந்த 2025 வருஷம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தயவு செஞ்சு ஏதாவது இடமாற்றம் அப்படின்னா வேண்டான்னு சொல்லிட்டு
என்னோட ப்ரொடிக்ஷன், என்னோட சொந்த கருத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இடமாற்றம், வேலை மாற்றம் அப்படின்னா 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க. அது கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா தாராளமாக வந்து போகலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குல்ல, வேலை இணைப்பு ஏதோ ஒரு அனுபவத்தை சனி கொடுக்கணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான டைம் பீரியடாக இருக்குங்க. அதனால வந்து இன்றைக்கே நடந்துடணும் நாளைக்கே நடந்துடணும் அது நடக்காது, கொஞ்சம் டிலே ஆகும். வேலைச்சுமை பணிச்சுமை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. பிள்ளைகள் மீது தேவையில்லாத ஒரு டென்ஷனு, வீட்டில் ஒய்ஃப் நினச்சோ வீட்டில் கனவு நினச்சோ தேவையில்லாமல் ஒரு டென்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தலை தூக்குவதற்கான காலம் அப்படின்றது வந்து இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் சனி உட்காந்து அவருடைய 3ஆம் பார்வை அப்படின்றது வந்து காலபுருஷனோட 2ஆம் வீட்டில் விடுது. ஸோ வருமானமாகவும் சரி உங்களுடைய முயற்சியும் சரி ஏதோ ஒரு இடத்துல கை வைப்பா. இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சி எல்லாம் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியாக இருந்தால் நான் என்னதான் பண்ணுறதுன்னு புலம்புற மாதிரியான டைம் பீரியடை கொண்டு வந்து கொடுத்துருவோம் மீனத்துக்கு. அதனால் அந்த இடத்துல கவனம் கவனம் கவனம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. மற்றபடி உங்களுடைய அஸ்யூஷுவல் நீங்கள் பண்ணுற வேலையில் இந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, உங்களுடைய செயலில் இந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனில் மட்டும்தான் சனி கை வைப்பார். நான் திரும்பவும் சொல்கிறேன், சனியோட லீலைகள்லாம் எதில் தெரியுமா இருக்கும்? நம்மளுடைய மனோதிடம் நான் ஸ்ட்ராங்கிறத சனி நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டார். நம்ம கொஞ்சம் மன சஞ்சலப்படுறோம், இல்லை கொஞ்சம் ஏதாவது நெகட்டிவாக யோசிக்கிறோன்னா சனி ஆகா கிடச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்க மீனராசினியர்களை சனி எதுவும் பண்ண போறதில்லை. இந்த நியூ இயரில் எந்த நியூ இயரும் அவர்களுக்கு கொண்டாட்டமாகத்தான் இருக்க போகுது. தேவையில்லாம வந்து குறுக்கோயில சம்பாதிக்க நினைக்கிற மீனராசினியர்களாக இருந்தாலும் சரி, எந்த ராசினியர்களாக இருந்தாலும் அவர்கள் தான் சனி வந்து போட்டு வாங்குறதுக்கு ரெடியா இருப்பார். அதனால இதெல்லாம் பத்தி நீங்க கவலையப்பட்டுக்க வேணாம். 2 மாசம் நான் சொல்றேன், மார்ச்ல இருந்து மே வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம் குடும்பத்தில். ஏன்னா ராகுவே நல்லவர், சனி இன்னும் நல்லவர். இந்த 2 பேரும் சேர்ந்து உட்காந்து நம்மளை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க அப்படின்ற போது தேவையில்லாத வீட்டில் உறவுகளால், அதாவது ஸ்பௌஸ் மூலமாகவோ இல்லை ஆஃபீஸ் மூலமாகவோ அண்டை அயலாளர்கள் மூலமாக எதிர்பாலினத்தவர் மீது ஒரு சிறு ஈர்ப்பு வர்றதுக்கான நேரம் அப்படின்றது கூடி வர்றதுனால வீட்டில் ஒரு பஞ்சாயத்து வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க, அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அதனால வீட்டில் சண்டை சச்சரவு வர்றதுக்கான நேரம் அப்படின்றது இருக்கு. நீங்க இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு பதிலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவீங்க, அது ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதனால 7ஆம் இடம் அப்படின்ற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்ச் மாதம் வரைக்கும் மே மாதம் வரைக்கும் தயவு செஞ்சு ஒரு தோழியா சொல்றேன், ஒரு சகோதரியா சொல்றேன், யாராவது ஏதாவது தில்லாலங்கெடுத்தனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டில் மாட்டிப்பீங்க. மகனே மகளே உன் சமத்து, இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா. அதனால 7ஆம் இடத்துல வந்து சனியோட பார்வை இருக்க போகுது. அது கண்டகத்தையும் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ராகுவோட பார்வையும் வந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆட்களாக இந்த தடவை மீனராசி ஆட்கள் இருக்கிறீர்கள். கோவில் வழிபாடின் மூலமாக அதீத உன்னத அற்புத இதெல்லாம் கிடைக்க போகுதுங்க. லைட்டா வந்து கொஞ்சம் டிப்ரெஷன், லைட்டா வந்து எதை பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறது, எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுக்குள் போறது, எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாருக்கும் இப்படிதானா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆகுது. வாழ்க்கைனா அப்படிதான்ப்பா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரியான வெளியில சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஐயோ எனக்கு கிடைக்கலன்னு புலங்காயுதம் அடைகிறது, இது எல்லாம் நடக்குங்க. இன்னும் சில பேர் வந்து பரவாயில்ல நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டோம் நமக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். தூக்கமின்மை அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு செக் வைக்கிறாரு, கேர்ஃபுல்லா இருங்க. முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட இடத்துல, கால் சம்மந்தப்பட்ட இடத்துல, ஹார்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல, மாமனாருடைய உடல்நிலை, அப்பாவுடைய உடல்நிலையில் கவனம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷம் ரொம்ப கவனமா இருக்கும். அது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். மற்றபடி உங்க உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்கீங்க. செவ்வாய் நீச்சமா வேற இருக்கார் 5ல. அப்ப கண்டிப்பா குடும்பத்துல காதல்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்து வம்புகளுக்கு வருவதற்கான நேரமா இருக்கு. செவ்வானால பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எலும்புகள் பிரச்சனை, நாய்க்கடி, இது எல்லாமே செவ்வாய் தான். ஸோ பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கிற மீனராசினர்கள் ஏதோ அது மூலமா ஒரு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. நிறைய மீனராசிக்காரங்களுக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான நேரமா இருக்கு. அது தெரிஞ்சு நவம்பர் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆயிடும். சனி எப்படி நகர்வு நோக்கி நடக்கும்போது அதை இண்டிகேட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருவார். அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைப்பதற்கான நேரம், அதுக்கான ஒரு விரயம் அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட இடத்துல சின்ன ஒரு பரிசோதனை அப்படின்றது தேவைப்படுது. இடுப்பு வலி இருந்துட்டு இருக்கக்கூடிய, கண்டிப்பா இருக்கும், இடுப்பு வலி இருந்துட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு அதற்கான சொல்யூஷனுக்கான தீர்வு கிடைக்கும். சொல்யூஷன்னா எப்படி தெரியுமா? நல்ல டாக்டர் கிடைக்க போறோம். இது வரைக்கும் நீங்க எத்தனை டாக்டர் பார்த்துருக்கீங்க, அதுக்கான தீர்வு கிடைக்காது. இப்போ நல்ல டாக்டர் மூலமா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே நிறைய இருக்குங்க.
ஸோ மைனஸா சொல்லணும் அப்படின்னா வந்து மனோநிலையில் கவனம் தேவை. வேற எதுலையுமே கவனம் வேணாம். உங்களுடைய சிந்தனையில் உங்களுடைய செயல்பாட்டில் கவனம் தேவை. ஏன்னா உங்க சிந்தனை அப்படின்ற இடத்த இண்டிகேட் பண்ற இடத்துலயே வந்து செவ்வாய் கொஞ்சம் நீச்சமா இருக்காரு அப்படின்றது, 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமா இருக்காரு அப்படின்ற போது கொஞ்சம் பிரச்சனை அப்படியோட தான் ஆரம்பிக்குது இந்த நியூ இயர் இல்லையா. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மனசை தடுமாற்றத்தை கொண்டு வந்து உங்களை கெட்ட பேர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காரு சனி. அதனால நீங்க ரொம்ப நல்லவங்க தான்றதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்க யாருக்கும் ப்ரூவ் பண்ணா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டா போதும்ல. எல்லாரும் ஏமாத்திரலாம், மேலே இருக்கிறோட முடியாதுல்ல. ஸோ அதனால யாருக்கும் தெரியாம ஒரு விஷயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் கொண்டு வந்து விட்டுடும். அதனால கவனம் கவனம் கவனம், செயல்களில் கவனம், சொல்லில் நிதானம், மனோதிடம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்க வேண்டிய காலகட்டம். முடிஞ்சா இந்த மெடிடேஷன் பண்றேன், யோகா பண்றேன்னு யாராவது சொன்னாங்கன்னா போய் ஜாயின் பண்ணிடுங்க. அதுவே போதும், உங்களுக்கு மகத்தான பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும். விநாயகர் வழிபாட்டின் மூலமாக உச்சிஷ்ட மகா கணபதியெல்லாம் நீங்க வந்து ஆகர்ஷணம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா நிவர்த்தியும் தவிடுபடி பண்ணிடுவார். நிறைய பேருக்கு வந்து தீட்சைகள் கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது அவங்களுடைய சுய புத்தியை பொறுத்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நிறைய பேர் ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அவஸ்தையிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த 2025 வருஷம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நிகழப்போகுது. நிறைய பேருக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு வழிகாட்டுகள் கிடைக்க போறாங்க. இதெல்லாம் தாண்டியும் சுய கௌரவம் அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு இக்கு வரப்போது, அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெருசா கெடுபலன்னு சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. அனுமன் வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை அல்லல்களையும் தீர்க்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், பிசினஸ் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2026 அப்புறம் அந்த விஷயத்தை வந்து நீங்க இனிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடகத்துல உட்காந்து குரு வரும்போது அவருடைய பார்வையின் மூலமாக சனியோட இதை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ நல்லதான் நடக்கும். அப்ப யாராவது பிசினஸ் பண்ணணும் இல்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பிளான் பண்ணி வைங்க. ஆனா எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு 2026 வருஷம் அதுக்கான முகாந்திரங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சூப்பரா தான் இருக்க போது. மீனராசிக்கு ஒன்றும் பெருசா இல்லை. இந்த இடத்துல நீங்க கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டா வந்து நீங்க கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக மட்டுமே சந்தோஷத்தை அடையக்கூடிய ராசி தான் மீனராசி. அவங்கள்ட்ட நான் சொன்ன மாதிரி குருனாலே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றவர் தாங்க. அவருக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது. இந்த தடவையும் அடுத்தவர்கள் உதவி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு உங்களை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிஜமாவே நம்ம பண்ற உதவி அவனுக்கு பலன் கொடுக்குதா இல்லையான்றதை பார்த்துட்டு கொடுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாம உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுடைய சொல் செயல் சிந்தனை எல்லாமே விரயமாகக்கூடிய டைமா இருக்கு. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமாலை சாத்துறது, ஆஞ்சநேயருக்கு ஒரு வெண்ணெய் சாட்சியெல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வாங்க. அது எல்லாமே உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து ஆன்மீக வழிபாடு, இந்த மெடிடேஷன் பண்றது, இந்த ஓம் சாண்டிங் பண்றது, இதன் மூலமாக உங்களுடைய மனதை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்கு. வீட்டில் பிரிவு அப்படின்றது எட்டி பார்க்குது, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டுமே அமைவதற்கு வாழ்த்துக்கள்.